Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 911 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல A to Z என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணு விடாம அப்படியே ஒப்பிச்சிட்டான். இப்போ இவங்க ஆளுகளை சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போய் ஒரு பெரிய போரை கிளப்பி விட்டாங்கன்னா டெஃபினட்டா லேண்ட் ஆஃப் வானோவே அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் சீக்கிரட்டா பிளான போட்டு தலைவர்களோட தலையை சீவிட்டோம்னா எல்லா பஞ்சாயத்தும் ஓவரும்பா. எப்படியும் தலைவர்களை பஞ்சாயத்துக்கு இழுத்து அவன் ஆளுகளும் கொஞ்சம் பேர் வருவானுங்க. அதுக்காக இந்த சண்டையை இவங்க ஒனிகஷிமா அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல வச்சு செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா அனிமல் கிங்டம் பைரட்ஸோட பேஸே அதுதான். அதுவும் இந்த வானோ கிங்டம் சேர்ந்த ஐலாண்டு தான். பட் அதுக்கு போகணும்னா இவங்க கடல்ல டிராவல் பண்ணி தான் போகணும். என்ன கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. பட் நல்ல விஷயம் என்னன்னா போறதுக்கு பெரிய பெரிய கப்பல் தான் தேவையில்லை. ஈச்சோரமா நின்றுட்டு பார்த்தாலே அந்த தீவு நல்லா பளிர்னு தெரியும். பட் இருந்தாலும் அங்க போறதுக்கு கப்பல் தேவை. சரி, இப்ப கப்பல் பிடிக்கிறதெல்லாம் மேட்டர் இல்லைன்னு வைங்க. இதை எப்ப ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதா மேட்ரே. அதுவும் அவங்க பிளான் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபயர் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒண்ணு நடக்கும். அன்னைக்கு தான் இந்த சம்பவத்தை இவங்க பண்ணி ஆகணும். அது சொல்ல போனா லேண்ட் ஆஃப் வானோல ஒரு பெரிய திருவிழா. ஊர் மக்கள் எல்லாருமே கண்டிப்பா அந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்குவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மக்கள் எல்லாருமே அந்த கைடோவை ஒரு கடவுளா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரோச்சி அவனுக்காகவே கப்பல் எல்லாத்தையுமே படையோட கிளப்பிட்டு போவான். ஆனா இது எல்லாமே அவன் எதுக்கு பண்றான்னா அனிமல் கிங்டம் சேர்ந்த முக்கியமான பைரட்ஸ் எல்லாத்துக்குமே விருந்து கொடுக்க. அப்படின்னா இவங்க பிளான் என்னன்னா இப்படி விருந்து நடக்கும் போது அங்க எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பானுங்க. அப்போங்கும் போது உள்ள புந்து எல்லா தலைவர்களையும் காலி பண்ணிட்டா பஞ்சாயத்து ஓவர் தானே. உடனே சஞ்சய் சும்மா இல்லாம நான் இறங்கி மாஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒக்கிகு கிட்ட சீன் போட்டுட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம கிண்ண அவகிட்ட இருந்து தள்ளி வேற இருக்க சொல்லுவானா. அவன் பதறுவான். ஐயோ இவன் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கெல்லாம் எப்போ கல்யாணம் ஆயிடுச்சுமா. விஷயம் என்னன்னு தெரியுமா? இன்னோட வைஃப் வேற யாரும் இல்ல, அந்த டீ கடை ஓனர் சுரு. அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி கடைசியில ஒன்னொன்னு கூட ஒன்னொன்னு லிங்க் பண்ணிட்டானுங்க. இன்னைக்கு அவளை போய் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா இவங்க போட்ட பிளான் பக்காவா முடியற வரைக்கும் போய் பார்க்க மாட்டேன்னுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் சஞ்சய் ஓவரா சீனை போட்டுட்டு இருப்பான். அவனை மொக்க பண்ணி உட்கார வச்சிருவாங்க. சரி, இப்போ இவங்க எந்த டேட்ல சம்பவத்தை பண்ண போறாங்க, எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு க்ளூவா இவர் வரைஞ்சு வச்சிருக்காராமா. எங்க கொஞ்சம் காட்டுங்கன்னு பார்த்தா நெருப்பால் உருவான 2 பறவைகள். இதுல பாம்பு இருக்கு, நிலவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஃபயர் ஃபெஸ்டிவல் நடக்கிறப்போ அந்த பாம்பு ஹார்பர்ல போய் இவங்க மீட் பண்ணும். அதனாலதான் அந்த பாம்பு அங்க இருக்க 2வது ஒரு பறவை இருக்குல்ல, 2 பறவை தான் இருக்குது. எதை 2வது சொல்றான்னு தெரியல. ஆனா டைமிங் பாத்தீங்கன்னா 5:30 இருந்து 6 மணிக்குள்ள அங்க வரணுமாமா. இவங்களுக்கு இது புரியல. ஆனா வானோ மக்களுக்கு இது எல்லாமே தெளிவா புரியும் அப்படின்ட்டு ஒரு பெரிய நோட்டீஸ் பண்டிலே வச்சிருப்பான். இது எல்லாத்தையுமே இவங்க ஆளுங்க நிறைய பேர் கால்ல மூன் சிம்பல் போட்டுருப்பானுங்கல்ல, அவனுகிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமாமா. அப்பதான் அவனுக்கு அந்த டைமுக்கு கரெக்டா வந்து சேருவானுங்க. இப்ப பஞ்சாயத்து அந்த கால்ல நிலவு சிம்பல் வச்சிருக்கவனுங்க எங்கெங்க இருக்கானுங்கன்னு தெரியாது. தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு இதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்பதான் இந்த கண்ட்ரியில இருக்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் போய் சேரும். அத்தனை பேரும் சண்டையப்போ சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பாங்க. ஜோரோவும் உசோப்பும் இந்த வேலையை அந்த ஃப்ளவர் கேபிட்டல்ல போய் ஸ்டார்ட் பண்ணுமாமா. ஆனா நம்ம தலைவர் ஜோரோ தான் இன்னுமே வந்து சேரலையே. அப்படி எங்க தான் போனான்னு பார்த்தா ஆத்துல நல்லா ஜாலியா காப்பியை குடிச்சு டிராவல் பண்ணிட்டு இருப்பான். அடி இவங்க அந்த ஒனிகஷிமா தீவுக்கு வழி தவறாம கரெக்டா வந்து சேரணும். அதுக்கு இவங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் தேவை. அது யாருகிட்ட இருக்குன்னா ஒரு மாஸ்டர் கார்பெண்டர் கிட்ட. அதான் பிராங்கி வேலை பார்த்துட்டு இருக்கானே அவங்களோட பாஸ். அவங்கிட்ட இருந்து அதை வாங்கணும்னு சொல்லிதான் பிராங்கியா அவனுக்கு கீழே வேலைக்கு அனுப்பி விட்டுருப்பான். ஒரோச்சி என்ன பண்றான் ஏது பண்றான்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் A to Z இவங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் ரோபின் அனுப்பி வச்சிருக்கான். அங்க அவ ஒரோச்சியை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவா. ஆனா என்ன அந்த வேலையை போய் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். அவ அதுக்கு கெய்ஷா காஸ்டியூம்ல இருக்கணும். அதை கேட்டோன்னு நம்ம சஞ்சியோட மூஞ்ச பாக்கணுமே. அடடா அப்படின்னா தாறுமாறான அழகுல இருப்பாளே, நான் அவளை உடனே போய் பார்க்கணுமா. சரி, இப்ப அவங்க எல்லாம் அங்க அந்தந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ஏதாச்சும் பண்ணணும்ல. அந்த ஃப்ளவர் கேபிட்டல்ல இருந்து இங்க சாப்பாடு கொண்டு வரணும். அந்த வேலையை ப்ரூக் பண்ணணும். நமியால கிளைமேட்டா மாத்த முடியும். அதனால அவ குனோய்ச்சியா இருந்து அந்த வேலையை பண்ணுமாமா. அவளுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னு நானும் ஒரு சாமுராயான்னு. சஞ்சியோட வேலை என்னன்னா மத்த மக்கள் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் யாரா இருந்தாலும் ஈஸியா பழகிடுறானாமா. இனி பேலன்ஸ் இருக்கிறது கேரட்டும் சாப்பிடும் தானே. அவங்க ஒக்கிக்குவோட சேர்ந்து டார்க் ஸ்டார்ம் எங்க இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரணும். இவங்க எல்லாரும் இதே கெட்டப்ல போனாங்கன்னா கண்டிப்பா செருப்படி விழும். அதனால ஆளுக்கு ஒரு இலைய கையில கொடுத்து தலையில வைக்க சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான். அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் நிஞ்சா கெட்டப்க்கு மாறிடுவாங்க. என்ன நம்ம ப்ரூக்கோட கெட்டப் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தலையில நெஞ்சிலன்னு அம்பெல்லாம் இறங்கி இருக்குது. சரி, இதுக்கப்புறம் லேட் பண்ண டைம் எல்லாம் இல்ல, சட்டு புட்டுன்னு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு உடனே கிளம்ப சொல்லுவான். ஆனா நமிக்கு தான் Dress செட் ஆகல, அறகுறையா இருக்குது. உனோய்ச்சி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. நிஜமாவே இதான் ட்ரெஸ்ஸா இல்ல நீ விளையாண்டுட்டு இருக்கியான்னு கேட்டா இந்த காலத்து குனோய்ச்சிங்க எல்லாம் இப்படிதாம்மா ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சமாளிப்பான். பெருப்ப பிச்சிருவேன். நான் ஒழுங்கா உண்மையை சொல்லும்பாளா. சரி சரி இருங்க, இப்ப உண்மையான குனோய்ச்சியை வர சொல்றேன். அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கிங்கன்னு இனோபோன்னு சொல்லுவான். இவனு 2 பேத்துக்கு ஆர்வம். ஆஹா அடுத்த ஒரு குனோய்ச்சி வரப்போறாளான்னு. வந்தவ பாத்தீங்கன்னா பல்கா ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு
போட்டு கவர் பண்ணிருப்பான். அட வீணா போன நாயை, அப்ப வேணும்னே தான் என் ட்ரெஸ் எப்படி நீ மாத்திருக்கியான்னு சொல்லி செவினிலேயே ஒரு அப்பு. அதுக்கப்புறமும் வண்டையா திட்டுவா. என்னோட மூஞ்சி வாயெல்லாம் வீங்கி போய், ஏமா நீ இப்படி தானமா மாடனா போடுவேன், அதனால தான் நான் இப்படி ரெடி பண்ணேன்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு வேணுங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்ப அங்க வந்து குனோயிச்சி அவளை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவா. என் பேரு ஷினோபு, நான் பாத்தீங்கன்னா கின்னோட சிஸ்டர் மாதிரி, அண்ட் மத்தவங்களை மயக்கிறதா என்னுடைய கலையே, அப்படித்தான் நான் ஜுட்சு எல்லாம் யூஸ் பண்ணுவேன். சஞ்சி எல்லாம் பார்த்துட்டு, ஏமா நீ எல்லாம் எது குனோயிச்சி ஆகணும், ஊரால உனக்கு ஆபத்து இல்ல, உன்னாலதான் ஊருக்கே ஆபத்து, கொஞ்சம் ஓரம் போம்பா. சரி, இப்ப இவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போய் மறுபடியும் அவன் சொன்ன டைமுக்கு எல்லாம் ஒன்னா வந்து சேரணும். ஆனா அப்படி வந்து சேரும் போது முக்கியமான ஒரு 3 சாமுராய்ஸை கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. டெஃபினட்டா அது ஒரு பெரிய சக்சஸ் தான். ஒன்னு கவமட்சு, இன்னொன்னு அஷுரா டோஜி, இன்னொருத்தன் டெஞ்சிரோ. இவனுங்க 3 பேர் தான் ஓடனுக்கு சப்போர்ட்டா இருந்த சாமுராய்ஸ். இன்னும் 2 வாரத்துல அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ள இவங்க இந்த வேலையை முடிக்கணும். அன்னைக்கு நைட்டுங்கும் போது ஷோகனையும் கைடோவையும் இவங்க காலி பண்ணியே ஆகணும். இப்ப அந்த கைடோ இருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒனிகஷிமா. அதனால வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு காட்டு கத்துவான். எல்லாத்துக்குமே இந்த பிளான் ஓகே தான். எப்பனாலும் அவங்க சண்டைக்கு தயார். மெயினா நம்ம லூஃபி இந்த இடத்துல இருந்து அத்தனை பேருமே தனித்தனியா ஸ்பிளிட் ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.